வணக்கம் நேர்களே. மஹேந்திரா தார் 4 வீல் டிரைவ் மார்க்கெட்ல ஒரு சக்சஸான வெஹிக்கிளா இருக்குது. 4 வீல் டிரைவ் ரெக்வயர்மென்ட் இல்லாதவங்களுக்கும், 4 வீல் டிரைவ் பிடிக்காதவங்களுக்கும் மஹேந்திரா ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அதுதான் இந்த 2 வீல் டிரைவோட தார். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஹேந்திரா தார் எல்எக்ஸ் 2 வீல் டிரைவ் மேனுவல் டீசல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். 4 வீல் டிரைவ் மாரியே இந்த 2 வீல் டிரைவ்லயும் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 4 வீல் டிரைவ விட இந்த 2 வீல் டிரைவுக்கு மைலேஜும் அதிகமா குடுக்குற மாரி தான் வண்டிய டிசைன் பண்ணியிருக்காங்க. பெர்சனல் யூசேஜுக்கு மஹேந்திரா தார யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா இந்த 2 வீல் டிரைவ் வெஹிக்கிள செலக்ட் பண்ணலாம். நார்மல் நம்ம பெர்சனல் கார யூஸ் பண்ற மாரி தான் இந்த 2 வீல் டிரைவ் மஹேந்திரா தாரையும் யூஸ் பண்ற மாரி குடுத்திருக்காங்க. மஹேந்திராவோட மராஸோ மற்றும் எக்ஸ்யூவி 300ல வர அதே இன்ஜின் தான் இந்த மஹேந்திரா தாருக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்சனல் யூசேஜுக்கு ஏத்த மாரி ஒரு எக்கனாமிக் மற்றும் ரிலையபிளான வெஹிக்கிளா இந்த மஹேந்திரா தார் 2 வீல் டிரைவ் இருக்கும். ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்ல இந்த மஹேந்திரா தார் அவைலபிளா இருக்குது. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் பேஸ் வேரியண்டாவும், எல்எக்ஸ் டாப் வேரியண்டாவும் இருக்குது. 2 வீல் டிரைவ் பொறுத்தவரையில சாஃப்ட் டாப் ஃபீச்சர் அவைலபிளா இல்ல. ஹார்ட் டாப் ஃபீச்சர் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. 5 அட்ராக்டிவான கலர்ஸ்ல மஹேந்திரா தார் அவைலபிளா இருக்குது. அக்வா மெரைன், எவரெஸ்ட் ஒயிட், ரெட் ரேஜ், நாப்போலி பிளாக், கேலக்ஸி கிரே. ரெட் ரேஜ் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மஹேந்திரா தார நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மஹேந்திரா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற வசூர்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல மஹேந்திரா கார்ஸோட சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. மஹேந்திராவோட எல்லா லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸும் அவைலபிளா இருக்குது. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க செக் பண்ணி பாருங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்களையும் பக்கத்திலேயே ஒரு தனி டிவிஷனா சேல்ஸ் பண்றாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலாலான ஒரு ஹெவியான பாடி பில்டு தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்லையும் ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை தான் இந்த மஹேந்திரா தார் ஏர்ன் பண்ணியிருக்குது. இந்த ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டீசல் பொறுத்தவரையில் D117 CRDE 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு எம்ஸ்டாலியன் 150 TGDI 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. டீசலோட 2 வீல் டிரைவ் பொறுத்தவரையில் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட் பொறுத்தவரையில் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் 2 டைப் கியர் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்குது. 4 வீல் டிரைவ் தார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 2 வீல் டிரைவ் தாரோட பிரைஸும் பட்ஜெட்குள்ள தான் இருக்குது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நார்மல் கார்ஸ் மாதிரி தான் இந்த மஹேந்திரா தார் 2 வீல் டிரைவ் எக்கனாமிக் மற்றும் ரிலையபிளான வெஹிக்கிளா இருக்குது. மஹேந்திரா தார் வாங்கணும், ஆனா எனக்கு 4 வீல் டிரைவ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 வீல் டிரைவ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ரிலையபிளான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் 2 வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ்ல வர அதே சஸ்பென்ஷன், பிரேக்கிங், டைமென்ஷன் மற்றும் சீட்டிங் கெப்பாசிட்டிங் தான் இந்த 2 வீல் டிரைவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளா இருந்தாலும் ஒரு லக்ஸரியான ஃபீல் மற்றும் கம்ஃபர்டபுள் இந்த மஹேந்திரா தார்ல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 4 வீல் டிரைவ்ல இருக்கிற அதே பாடி ஸ்ட்ரக்சர் மற்றும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த 2 வீல் டிரைவ்லயும் இருக்கிறதுனால இம்ப்ராப்பர் ரோட்ஸ், நார்மல் ரோட்ஸ் மற்றும் அப்நார்மல் ரோட்ஸையும் இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்புலரான லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரோடு எஸ்யூவியா இந்த மஹேந்திரா தார் இருக்குது. ஆஃப் ரோடு வெஹிக்கிளா இருந்தாலும் இதோட ரைடிங் குவாலிட்டியும் ஒரு ஸ்டிஃபரான ரைடிங் குவாலிட்டி இல்லாம நார்மல் எஸ்யூவில வர மாதிரி ஒரு ஸ்மூத்தான ரைடிங் குவாலிட்டி தான் இருக்குது. ஒரு போல்டான மற்றும் பாக்ஸியான டிசைனோட ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி வெஹிக்கிளா இந்த மஹேந்திரா தார் 2 வீல் டிரைவும் இருக்குது. ஒரு சேஃபான இன்டீரியர் கம்ஃபர்ட் மற்றும் லக்ஸரி இந்த மஹேந்திரா தார் 2 வீல் டிரைவிலும் இருக்குது. ப்ரொடெக்டிவான ஷீல்டு இன்டீரியர் தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. பில்ட்-இன் இன்டீரியர் ரோல் கேஜ் மற்றும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இந்த மஹேந்திரா தார்லையும் அவைலபிளா இருக்குது. ரோல் ஓவர் மற்றும் ஆக்சிடென்ட்ல இருந்து பேசஞ்சரை சேஃபா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மஹேந்திரா தார்ல இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளா இருந்தாலும் ஒரு ஓவர்லோடடான அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர் மவுண்டட் டே டைம் ரன்னிங் எல்இடி லேம்ப்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வண்டியோட லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. இன்டகிரேட்டர் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த எல்இடி டிஆர்எலுக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு ரவுண்டு ஷேப்பில் கிளாசிக்கல் லுக்கில் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த மஹேந்திரா தாருக்கு ஒரு கிளாசிக்கல் மற்றும் ஐகானிக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹெட்லாம்ப்ஸோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வைடரான 6 ஸ்லாட் ஃப்ரண்ட் கிரில் நம்ம இங்கே பார்க்க முடியும்.
ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு பிளாக் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில்லும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு டீப் சில்வர் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில்லும் குடுக்குறாங்க. ஒரு அண்டர் பாடி கார்டும் இந்த மஹேந்திரா தாருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்கலான ஒரு ஃப்ளெக்சிபிளான பம்பர் டிசைன் இந்த தாருக்கு குடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் இல்லனா அன்வான்டட் டேமேஜ்ல இருந்து வண்டிய பிரிவென்ட் பண்ற மாரி தான் இந்த பம்பரோட டிசைன்ஸும் இருக்குது. ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி மற்றும் ஒரு ஸ்டைலிஷான ரெட்ரோ லுக்க கிரியேட் பண்ற மாரி தான் வண்டியோட எல்இடி டிஆர்எல் மற்றும் ஹெட்லாம்போட டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. கிரில்லோட சென்டர்ல மஹேந்திராவோட பேட்சிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் சில்வர் குரோம் ஃபினிஷிங்கோட. ஒரு கிளாசிக்கல் மற்றும் ரக்கடான லுக்க கிரியேட் பண்ற மாரி பானட் லாச்சஸும் இங்க குடுத்துருக்காங்க. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்டுக்குமே இந்த பானட் லாச்சஸ் ஃபீச்சர் அவைலபிளா இருக்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. மைல்டான கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸும் இந்த பானட் டோர் மேல டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐகானிக் டிசைன் இந்த மஹேந்திரா தார்ல நம்ம பார்க்க முடியும். வைடரான விண்ட்ஸ்கிரீனும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஜீப் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ்ல வர அதே விண்ட்ஸ்கிரீன் செட்டப் தான் இந்த மஹேந்திரா தாருக்கும் குடுத்துருக்காங்க. ஒரு வெர்டிகலான மற்றும் ஸ்ட்ரைட்டான விண்ட்ஸ்கிரீன் டிசைன் நம்ம இங்க பார்க்க முடியும். 2 ஸ்கிரீன் வாஷர் வித் வைப்பரோட குடுத்துருக்காங்க. பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனும் இந்த விண்ட்ஸ்கிரீன் கிளாஸை சுத்தி குடுத்துருக்காங்க. டாப் ஆப்ஷன் பொறுத்தவரையில டீசலோட 4 வீல் டிரைவுக்கு கன்வெர்ட்டிபிள் மற்றும் ஹார்ட் டாப் ஃபீச்சர் குடுக்குறாங்க. டீசலோட ரியல் வீல் டிரைவ் வேரியண்ட் பொறுத்தவரையில ஹார்ட் டாப் ஃபீச்சர் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. பெட்ரோலோட 4 வீல் டிரைவுக்கும் கன்வெர்ட்டிபிள் டாப் ஃபீச்சர் குடுக்குறாங்க. எல்எக்ஸ் வேரியண்டோட 4 வீல் டிரைவுக்கும் கன்வெர்ட்டிபிள் மற்றும் ஹார்ட் டாப் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. எல்எக்ஸ் வேரியண்டோட ரியர் வீல் டிரைவுக்கும் ஹார்ட் டாப் ஃபீச்சர் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. சாஃப்ட் டாப் ஃபீச்சர் இங்க குடுக்கிறது இல்ல. ஆஃப் ரோட்ஸ் மற்றும் ரக்கடான ரோட்ஸ்ல டிரைவ் பண்ற மாதிரி தான் வண்டியோட பம்பர் டிசைன் மற்றும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டர் நம்ம இங்க பார்க்க முடியும். வீல் ஆர்ச் கிளாடிங் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. தாரோட பேட்சிங் நம்ம இங்க பார்க்க முடியும். தார் பேட்ச்டு ஓவியாரமும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஒரு வைடரான ஓவியாரம் டிசைன் தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவியாரம் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பிளாக் கலர்டு டோர் ஹேண்டிலும் நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த டோர் ஹேண்டில் பக்கத்திலேயே மேனுவல் கீ லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சரும் தாரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு டியூப்லர் ஸ்டீல் ஃபுட் ஸ்டெப் தான் கொடுக்குறாங்க. எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு மோல்டட் ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. வீல்ஸ் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு 16 இன்ச் ஸ்டீல் வீல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எல்எக்ஸ் வேரியண்ட் பொறுத்தவரையில் 18 இன்ச் டீப் சில்வர் அலாய் வீல் வித் தார் பிராண்டிங் பேட்சிங்கோட கொடுக்குறாங்க. ஒரு ரக்கடான டயர் ப்ரொஃபைல் தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. 255/65 R18 111H டயர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சியட்டோட கிராஸ் ரிவி டயர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மஹேந்திரா தாரோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பொறுத்தவரையில் இண்டிபெண்டன்ட் டபுள் விஷ்போன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வித் காயில் ஓவர் டேம்பர் மற்றும் ஸ்டெபிலைசர் பார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு 303 mm டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீலுக்கு 282 mm ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. ரியர்லையும் ஒரு 255/65 R18 111H சியட் கிராஸ் ரிவி டயர்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ரியரோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மல்டிலிங்க் சாலிட் ரியர் ஆக்சில் வித் காயில் ஓவர் டேம்பர் அண்ட் ஸ்டெபிலைசர் பார் சஸ்பென்ஷன் தான் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரையில் வேக்யூம் அசிஸ்டட் டுவல் ஹைட்ராலிக் சர்க்கியூட் வித் டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மஹேந்திரா தாரோட அண்டர் சேஸில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆக்சில் மற்றும் எஸ்ஆர் சிஸ்டமை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்டோட டயர் ப்ரொஃபைல் பொறுத்தவரையில் 245/75 R16 டியூப்லெஸ் ஆல் டெரைன் டயர்ஸ் ப்ரொஃபைல் தான் கொடுக்குறாங்க. இந்த மஹேந்திரா தாரோட டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த் பொறுத்தவரையில் 3985 mm லென்த் வருது. 1820 mm வண்டியோட வித் வருது. ஓவரால் ஹைட் பார்த்தோம்னா 1844 mm ஹைட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹார்ட் டாப்போட ஹைட். சாஃப்ட் டாப்போட ஹைட் பார்த்தோம்னா 1855 mm கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரையில் ஒரு ஹியூஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த மஹேந்திரா தாருக்கு கொடுக்குறாங்க. 226 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மஹேந்திரா தாருக்கு அவைலபிளாக இருக்குது. வேற எந்த வெஹிக்கிள்லையும் எஸ்யூவிலையும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மஹேந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸும் ஒரு லார்ஜான வீல் பேஸ் நம்ம எங்கே பார்க்க முடியும். 2450 mm வீல் பேஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ட்ராக் பொறுத்தவரையில் 1520 mm ரியர் ட்ராக்குக்கு 1520 mm கொடுக்குறாங்க.
ஃபெண்டர் மவுண்டட் ரேடியோ ஆண்டனா ஃபீச்சரும் இந்த எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர் கொடுக்கறது இல்ல. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில் வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. டீசல் வேரியண்ட்டுக்கு 45 லிட்டரும், பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 57 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுக்குறாங்க. ப்ளூ டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 20 லிட்டர்ஸ் ப்ளூ டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. வாட்டர் டெப்த் பொறுத்தவரையில் 650 mm கொடுத்துருக்காங்க. 650 mm வாட்டர் ஹைட்டில் வண்டியை டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த தாரோட டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்காலான ஒரு டோர் பேனல் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளாக இருக்கிறதுனால தான் வண்டியோட இன்டீரியர் ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா தாரோட பேட்சிங் இந்த டோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வித் சில்வர் குரோம் ஃபினிஷிங்கோட. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் நம்ம இங்கே பார்க்க முடியும். பவர் விண்டோஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓவிஆர்எம்மோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த தாரோட பேட்சிங்லையும் ஒரு ரகுடான டிசைன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். சீட்ஸோட மெட்டீரியல் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு வைனல் மெட்டீரியலும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு குவாலிட்டியான ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டோட லைஃப் பொறுத்தவரையில் ரொம்ப வருஷம் வர மாதிரி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவர் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான டிசைன் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸரியான பக்கெட் சீட் டிசைன் நம்ம இங்கே பார்க்க முடியும். டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமர் ஈஸியாக வண்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் டோர்ஸோட டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் வண்டியோட டோர் டிசைனும் இருக்குது. ஸ்பீக்கரோட மவுண்டிங்கை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஐடில் ஸ்டார்ட் டாப் சுவிட்ச் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிப் மீட்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு ரவுண்டு ஷேப்டு ஏசியோட ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்வென்ஸை சுற்றி சில்வர் குரோம் அவுட்லைனும் கொடுத்துருக்காங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் வித் ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இந்த ஏர்வென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரேக் அண்ட் பினியான் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் வீல் ஆப்ஷன் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரேக் அண்ட் பினியான் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் ஃபோன் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான ஸ்டீரிங் வீல் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கில் ஒரு மஸ்குலான ஸ்டீரிங் வீல் டிசைன் நம்ம இங்கே பார்க்க முடியும். பாட்டம் ஸ்போக்கில் மட்டும் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷிங் லைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் மஹிந்திராவோட ட்வின் பிக் லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் ஃபோன் கண்ட்ரோல் ஃபீச்சர் பேஸ் வேரியண்டான ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை. எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு ஏர்பேக் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. டிரைவருக்கு இந்த ஸ்டீரிங் வீல்லையே ஒரு ஏர்பேக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதுதான் இந்த மஹிந்திரா தாரோட கீ. மஹிந்திராவோட ஒரு ட்ரெடிஷ்னல் கீ தான் இந்த தாருக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் மஹிந்திராவோட ட்வின் பீக் லோகோவும், இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான வெயிட்லெஸ் மற்றும் ஹேண்டியான ஃப்ளிப் கீ டிசைன் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. பொலேரோ நியோ மற்றும் எக்ஸ்யூவி 300ல் வர அதே கீ தான் இந்த தாருக்கும் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இலுமினேட்டட் கீரிங் ஆப்ஷனும் இந்த தாரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இது இருக்கும். ஒரு ப்ராப்பரான எம்ஐடி டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மோனோக்ராம் எம்ஐடியும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு கலர்டு எம்ஐடியும் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ண உடனே தாரோட கிராபிக்ஸ் டிசைன் வர மாதிரி எம்ஐடியில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ட்ரிப் மீட்டர் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஆக்சஸ் ஸ்விட்ச் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்விட்சை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிளோட சர்வீஸ் டியூ இண்டிகேஷன், சென்ட்ரல் லாக்கிங் ஸ்டேட்டஸ், ஏர்பேக் வார்னிங், க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ், லோ ஃபியூல் வார்னிங், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இண்டிகேஷன், எக்ஸாஸ்ட் ஃப்ளூட் லெவலும் இண்டிகேஷன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க.
லெஃப்ட் சைடு வண்டியோட ஆர்பிஎம் மீட்டரும், ரைட் சைடு டாக்கோமீட்டரும் குடுக்குறாங்க. டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரீடிங்கும் இங்க பார்க்குற மாரி குடுக்குறாங்க. வீல் டைரக்ஷன், டோர் ஓப்பன் வார்னிங் வித் கிராபிக்ஸ் டிசைன், வெஹிக்கிள் ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்ப்டி, கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. இந்த எம்ஐடியோட லெஃப்ட் கார்னர்ல என்ஜினோட டெம்பரேச்சர் கேஜும், ரைட் சைடு ஃபியூல் கேஜும் குடுத்துருக்காங்க. நார்மல் வெஹிக்கிள்ல கிளஸ்டர்லயே ஆக்சஸ் பண்ற மாரி தான் நாப் டிசைன் குடுத்துருப்பாங்க. இந்த மஹிந்திரா தார்ல கொஞ்சம் அட்வான்ஸா அண்டர் டேஷ்போர்ட்லயே கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ற பட்டன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட் பெல்ட் ரிமைண்டர் மற்றும் வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட் வார்னிங்கும் இந்த கிளஸ்டர்ல இண்டிகேஷன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் இந்த எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்வீட்டர்ஸ் ஆப்ஷனோட இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் எஃபெக்டிவான மியூசிக் சிஸ்டம் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. ரேடியோ, ப்ளூடூத், எஃப்எம், யூஎஸ்பி கனெக்டிவிட்டி இதில் அவைலபிளாக இருக்குது. அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஈஸியாக இதில் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளூடூத் மூலமாக ஃபோன் கால்ஸும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்கே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்கோ சென்ஸ் இண்டிகேஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்பீட், ஆக்சலரேஷன், கியர் செலெக்ஷன், ஐடிலிங் ஃபீச்சர்ஸும் இங்கே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லேம்போட செட்டிங்ஸும் இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் செட்டிங் மற்றும் டிஸ்ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஈஸியாக இங்கே பண்ணிக்கலாம். சவுண்ட் பேலன்சிங், ஈக்குவலைசரும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்பீக்கருக்கும் ஈக்குவலான சவுண்ட் பேலன்சிங் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எஃபெக்டிவான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூ சென்ஸ் ஆப் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இந்த எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வாய்ஸ் கமாண்ட்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் ரீட் அவுட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சென்சிட்டிவான டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஆஃப் இல்லைனா ஐடியல் கண்டிஷனில் இருந்தால் கூட டிஜிட்டல் கிளாக் மற்றும் டேட் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டைலிஷான ரவுண்ட் ஷேப் ஏர்வென்ட்ஸ் இந்த டேஷ்போர்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வித் சில்வர் குரோம் அவுட்லைனோட 4-வே அட்ஜஸ்டபிள் வித் ஃப்ளோ கண்ட்ரோல் ஃபீச்சரோட இந்த ஏர்வென்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் ஹெச்விஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஹெச்விஏசி கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. எல்எக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட மோட் மற்றும் ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் ஸ்விட்ச், ஃப்ரண்ட் டிஃபாக்கர் மற்றும் ரியர் டிஃபாக்கரோட ஸ்விட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீட் ஃபேன் அட்ஜஸ்டபிள் ஸ்விட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஏசி சிஸ்டம் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சரோட ஏர்பேக் டீஆக்டிவேஷன் ஸ்விட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் லேம்போட ஸ்விட்சும் இது பக்கத்திலேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான 6 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் வித் லெதர் ராப் ட்ரீட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்டோட மேலே பார்த்தோம்னா ஒரு கிளாசி பியானோ பிளாக் ஃபினிஷிங்கால் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு 2 வீல் டிரைவ் வெஹிக்கிளாக இருக்கிறதுனால 4 வீல் டிரைவோட நாப் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் போல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இல்லைனா வேலெட் வைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரேஜோட ஓப்பனிங் இருக்குது. இந்த கியர் ஷாஃப்ட் போர்ஷனோட அவுட்டர் சுற்றியும் ஒரு சில்வர் குரோம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் வேரியண்ட் பொறுத்தவரையில் எல்எக்ஸ் வேரியண்டோட 4 வீல் டிரைவுக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மேனுவல் கியர் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர் விண்டோஸோட ஆக்சஸ் பட்டன் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் குரோம் பட்டனோட நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸும் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோ பாக்ஸை லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. வேலெட், மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான திங்ஸை இது உள்ள நம்ம லாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கோ பேசஞ்சருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலான மற்றும் ஒரு சாலிடான டிசைனில் தான் இந்த கிராப் ஹேண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெஹிக்கிளோட வின் நம்பர் டீடைல்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸோட பேட்சிங் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிப் அண்ட் ஸ்லைட் மெக்கானிசம் ஃபீச்சரும் கோ டிரைவர் சீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்டுக்குமே இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சரோட சன்வைசர் பார்த்தோம்னா வேனிட்டி கிளாஸ் ஃபீச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் லைட் ஃபீச்சர் எதுவும் இதில் அவைலபிளாக இல்லை. ஒரு ப்ராப்பரான ஐவிஆரமும் நம்ம இங்கே பார்க்க முடியும். டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐவிஆரம் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
டிரைவரோட சன்வைசர் பொறுத்தவரையில டிக்கெட் ஹோல்டர் ஃபீச்சர் மட்டும் குடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிளான மற்றும் சாலிடான இன்டீரியர் செட்டப் நம்ம இங்க பார்க்க முடியும். சீட்ஸ் பொறுத்தவரையில ஒரு குவாலிட்டியான சீட்ஸ் மெட்டீரியல்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு வைனல் சீட் மெட்டீரியல்ஸும், எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்கெட் டைப் சீட்ஸ் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மஸ்குலான மற்றும் கிரிப்பான டிசைன் தான் இந்த சீட்ஸ்க்கு குடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஃபீச்சரும் ரியர் பேசஞ்சருக்கு குடுத்திருக்காங்க. பேசஞ்சர் ஏர்பேக் டிடெக்ஷன் ஸ்விட்சும் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பவர்ஃபுல்லான ஒயிட் கேபின் லேம்பும் நம்ம இங்க பார்க்க முடியும். வித் 3 வே சுவிட்சோட இந்த கேபின் லேம்ப் குடுத்திருக்காங்க. இந்த கேபின் லேம்போட பக்கத்திலேயே 2 ட்வீட்டர், 2 ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். ரியர் சீட்டோட ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுண்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில எல்எக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான ரோல் கேஜ் ஃபீச்சரும் இந்த 2 வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. எல்லா சீட்ஸ்லேயும் தாரோட பேட்சிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. யுட்டிலிட்டி ஹூக் ஃபீச்சரும் கோ டிரைவரோட சீட் பேக் ரெஸ்ட்டில் அவைலபிளா இருக்குது. வண்டியோட ரியர்ல போய் கேபின் ஸ்பேஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த கோ டிரைவரோட சீட்ஸை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம ரியர்ல போற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிப் அண்ட் ஸ்லைடு மெக்கானிசம் இந்த கோ டிரைவரோட சீட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை நம்ம ஆக்சஸ் பண்ணி சீட்டை ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லைடிங் பண்ண முடியும். ஷார்ட்டா இல்லைனா ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி சைடு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு டியூப்லெஸ் ஸ்டீல் சைடு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு மோல்டட் சைடு ஃபுட் ஸ்டெப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. வண்டிக்குள்ளே ஈஸியாக நம்ம வந்துட்டோம். சீட்டை ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஷார்ட்டான பாக்ஸி டைப் வெஹிக்கிளாக இருந்தாலும் இன்டீரியர் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் தாராளமாக இந்த தாரோட ரியர் சீட்டில் உட்கார முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வேணாலும் இருக்க முடியும். வண்டியோட லெக் ரூம் ரொம்ப நல்லாவே இருக்குது, ஸ்பேசியஸாக. அதே மாதிரி ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம். ஒரு வைடரான ஹெட்ரூம் ஸ்பேசியஸ் தான் இந்த தாருக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பாக்கெட் ஃபீச்சரும் டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட சீட் பேக்கில் அவைலபிளாக இருக்குது. 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷன் இந்த எல்எக்ஸ் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர் மட்டும் ரூஃபில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ரியர் சீட் பேக் சைடில் ஒரு சின்ன பூட் ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. சைடு விண்டோ பொறுத்தவரையில் ஒரு வைடரான சைடு விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. சைடு விண்டோ ப்ளஸ் குவார்ட்டர் கிளாஸை கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு வைடான சைடு விண்டோ நம்ம எங்கே பார்க்க முடியும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது. ஒரு மஸ்குலான மற்றும் கிளாசிக்கலான டேஷ்போர்ட் வியூவை நம்ம எங்கே பார்க்க முடியும். ரவுண்ட் ஷேப் ஏசி வைன்ஸ் மற்றும் டேஷ்போர்ட் மவுண்டட் கிராப் ஹேண்டில்ஸ் வண்டியோட டேஷ்போர்ட் லுக்கை ரொம்பவே ரக்குடாக எடுத்துக்காட்டுது. ஆல்மோஸ்ட் 4 வீல் டிரைவ் தாரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த 2 வீல் டிரைவோட தாரில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4 வீல் 2 வீல் டிரைவ் சேஞ்ச் ஷாஃப்ட் மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ரெகுலர் மற்றும் ரஃப்பான யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீட்ரோ டிசைன் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு ஐகானிக் டிசைன் மற்றும் அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த மஹிந்திரா தாருக்கு மட்டும்தான். ரியர் சீட்டுக்கு ஈஸியாக போகிற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெகுலர் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப் அண்ட் ஸ்லைடு மெக்கானிசம் சீட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட ஹேண்ட்லிங் மெத்தடை கன்சியூமருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மஹிந்திரா தாரோட ரியர் வியூ பர்சன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு கிளாசிக் மற்றும் ஸ்போர்ட்டிவான ரியர் லுக்கை நம்ம எங்கே பார்க்க முடியும். டெயில்கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஏஎக்ஸ் ஆப்ஷனல் மற்றும் எல்எக்ஸ் 2 வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த டெயில்கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் டெமிஸ்டர் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாட் டாப் ஃபீச்சர் இருக்கிற வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ரியர் டெமிஸ்டர் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டெயில்கேட்டோட டோர் ஹேண்டில்லையும் ஒரு மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டை ஓப்பன் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். டெயில்கேட்டோட டோர் பேனல்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்கால கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டோட அன்லாக் லீவர் மற்றும் லாக் பட்டன் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த டெயில்கேட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸை நம்ம பார்க்க முடியும். இந்த பூட்டோட ஃப்ளோர் மேட்லையும் தாரோட பேட்சிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணி அதிகமான ஸ்பேசியஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். 50க்கு 50 சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷன் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்ட்ராப்ப நம்ம புல் பண்ணி சீட்ட ஃபோல்டிங் பண்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ்க்கு ரீக்ளைனிங் மெக்கானிசம் மற்றும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. நியூ கன்சியூமருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாரி ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. டெயில்கேட் பொறுத்தவரையில ஸ்ட்ரைட்டா 90 டிகிரில ஓப்பன் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. இதனால பூட்ட நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிளாசிக்கலான லுக்க இந்த ரியர் கிளாஸோட டிசைன் எடுத்து காட்டுது. ரியர் கிளாஸோட விசிபிலிட்டி நல்லா கிடைக்கிறனால தாரோட எந்த வேரியண்ட்டுக்கும் ரியர் வைப்பர் ஃபீச்சர் குடுக்கிறது இல்ல. ஒரு ஸ்டைலிஷான எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் இந்த மஹிந்திரா தாருக்கு குடுத்துருக்காங்க. இந்த எல்இடி டெயில் லேம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில தாரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான ஏஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான ரெக்டாங்குலர் டெயில் லேம்ப் டிசைன் இந்த மஹிந்திரா தாருக்கு குடுத்துருக்காங்க. இந்த டெயில் லேம்போட சென்டர்ல தாரோட பேட்ஜிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இந்த டெயில் லேம்ப் செட்டப்ல அவைலபிளா இருக்குது. ஸ்பேர் வீல மேனுவல் லாக் பண்றதுக்கு ஒரு லாக் ப்ரொவிஷனும் இங்க குடுத்துருக்காங்க. ஆல் பிளாக் பம்பர்ஸ் ரியர்லயும் அவைலபிளா இருக்குது. இந்த பம்பர்ல ரிஃப்ளெக்டர் மற்றும் 2 பார்க்கிங் சென்சார்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சாரா இருந்தாலும் ரேஞ்ச் பொறுத்தவரையில ஒரு வைடரான ரேஞ்ச் கிடைக்கிற மாரி தான் சென்சார்ஸோட டிசைன் குடுத்துருக்காங்க. எல்லா அட்மாஸ்பியர் மற்றும் ரோட்ஸ்ல டிரைவ் பண்ற மாரி தான் இந்த மஹிந்திரா தாரோட டிசைன் குடுத்துருக்காங்க. இன்ஜின் பேய ஓப்பன் பண்ணி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு பவர்ஃபுல்லான D117 CRDE டீசல் இன்ஜின் தான் இந்த மஹிந்திரா தாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. XUV 300 மற்றும் மராசோலையும் இதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெவியான பூட் டோர் டிசைன் இந்த மஹிந்திரா தாருக்கு குடுத்துருக்காங்க. பூட் டோர் பொறுத்தவரையில இன்சுலேஷன் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. இன்ஜின்ல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ரிலையபிளான டீசல் இன்ஜின் தான் இந்த டூ வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1497 சிசி வருது. மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 87 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் எடுத்துக்கிட்டோம்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஃபீச்சர் இந்த இன்ஜினுக்கு அவைலபிளா இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் 4 வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்ஜினோட சரௌண்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளாக இருக்கனால ஃப்ரண்ட் ஆக்சில் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை. ரியர் ஆக்சில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஆக்சில் பார்த்தோம்னா பஞ்சோ பீம் வித் 4.88:1 ஃபைனல் டிரைவ் ஆக்சில் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் 4 வீல் டிரைவ்ல இருந்து தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங் பொறுத்தவரையில் ஒரு எஃபெக்டிவான ரேக் அண்ட் பினியான் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் வீல் சிஸ்டம் தான் மஹிந்திரா தாரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி மற்றும் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது 4 வீல் டிரைவுக்கு ஈக்குவலான ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த 2 வீல் டிரைவுக்கும் கொடுத்துருக்காங்க. ESP வித் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், ஹில் ஹோல்ட் மற்றும் ஹில் டீசென்ட் கண்ட்ரோல், ABS with EBD and brake assist, dual airbags, seat belt reminder, ISOFIX child seat mounts on rear seats, roll cage, 3-point seat belts for rear passengers, snow chain provision for tires. பேசஞ்சர் ஏர்பேக் டீஆக்டிவேஷன் ஸ்விட்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்ப்போம். MID டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டயர் டைரக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம், ப்ளூ சென்ஸ் ஆப் கனெக்டிவிட்டி ஃபீச்சர், ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபீச்சர், ஒன் டச் லேண்ட் சேஞ்ச் இண்டிகேட்டர் ஃபீச்சர், வாய்ஸ் கமாண்ட் அண்ட் SMS ரீட் அவுட் ஃபீச்சர், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், OBRM அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பவர் விண்டோஸ் இன் ஃப்ரண்ட் டோர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இந்த மஹிந்திரா தாரோட 2 வீல் டிரைவுக்கு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசிங் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்த்தான பெல்ட் குவாலிட்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த மஹிந்திரா தாருக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் மற்றும் பர்சனல் யூசேஜுக்கு மஹிந்திரா தார் எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 2 வீல் டிரைவ் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம்.
ஒரு ரெகுலர் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான டிரைவிங் மற்றும் கன்வீனியன்ஸ் இந்த மஹிந்திரா தார்ல பார்க்க முடியும். இந்த மஹிந்திரா தார் டூ வீல் டிரைவ் எல்எக்ஸ் டீசல் வேரியண்டோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 16,54,234 rupees வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த டூ வீல் டிரைவ் தார் ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த மஹிந்திரா தார் டூ வீல் டிரைவ்ல. இந்த மஹிந்திரா தாரோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.